அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான அலுவலக உதவியாளர், சோக்தார், உதவியாளர், ரூம் பாய் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எக்ஸாம் வந்து நடந்தது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மெட்டீரியல் அண்ட் மேத்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நீங்க ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் சொன்னாங்க இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா நீங்க அப்லோட் பண்ணதுனால நாங்க இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியா நல்லபடியா எழுதணும் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா ஒரு தோராயமான கட் ஆஃப் வந்து நம்ம சொல்றோம். இந்த ரேஞ்சில தான் இருக்கும். இதை விட்டு பாத்தீங்கன்னா 1.5 மார்க் 1 மார்க் கூடும் இல்லைன்னா குறையும், அவ்வளவுதான். இதை தவிர்த்து ரொம்ப எல்லாம் ஃபேக்ட் சேனல்ல எல்லாம் சொல்ற மாதிரி ஏதோ நம்பிக்கிட்டு வெறும் 20 மார்க் வைப்பாங்க 25 மார்க் வைப்பாங்கன்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்பிட்டு ஏமாத்திட்டு உட்காந்துருக்காதீங்க. அதே மாதிரி இந்த நீதிமன்ற பணி தேர்வு வந்து முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் நடைபெறுகிறது. தகுதியான நபருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால யாரையாவது நம்பி போய் காசு இதெல்லாம் கெட்டி ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? இப்ப ஜோப்தார் வந்து 12, அலுவலக உதவியாளர் 137, வீட்டு உதவியாளர் வந்து 87, ரூம் பாய் வந்து 4. இதோட பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கூடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. இந்த போஸ்டிங்கோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேற்று நடந்த 65 மார்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஆவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க்கு. அதுல நீங்க குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் வந்து 10 மார்க் எடுத்திருந்தா தான் உங்க வந்து பார்ட் பி வந்து திருத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா பகுதி ஆவணா வந்து 40 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த 40 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் சராசரி மதிப்பெண் பாத்தீங்க அப்படின்னா 33ல இருந்து 35 வரை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கட் ஆஃப் லிஸ்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல பெரியாரிட்டி அப்படிங்கிற போது அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸான அந்த இடஒதுக்கீட்டு முறையில போட்டியாளர்னு வரும்போது கட் ஆஃபோட ரேஞ்ச் வந்து அந்த ஆவரேஜ் 35 டு 33 டு 35ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற கம்யூனிட்டி வைஸான தோராயமான கட் ஆஃப் இதை இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோப்தார் பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 35, ஜிடி உமனுக்கு வந்து 33, ஜிடி ப்ரியாரிட்டியில் 33, பிசி வந்து பிஎஸ்டி வந்து 37, பிசி உமன் பிஎஸ்டி 37, பிசி ப்ரியாரிட்டியில் 36. அதாவது ப்ரியாரிட்டின்னா சான்றிதழ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் இந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 36, எம்பிசி உமனுக்கு 35, எஸ்சிக்கு வந்து ஜோப்தார்ல 38, எஸ்டி உமனுக்கு வந்து 35, எஸ்டி பிஹெச்எம் ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விதவை அந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் இருக்கிறவங்கள அவங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும். 34 மொத்தம் வந்து அங்கே ஒரு 12 போஸ்டிங் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 36, ஜென்ரல் பிஎஸ்சிஎம் தமிழ் வழி சான்று வச்சிருப்பீங்களா அவங்க 35, ஜென்ரல் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 35, ஜென்ரல் உமன் பிஎஸ்சி வந்து 34, ஜென்ரல் உமன் ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 மார்க்கு. அதுக்கு ஜென்ரல் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 25, ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கலப்பு திருமணம், தமிழ் வழி சான்று, தமிழ் வழி ஸ்கூல்ல படிச்சது இந்த மாதிரி உள்ளவங்க, அதுக்கடுத்து அந்த டெக்னிக்கல்குள்ள கொடுத்தவங்க அந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 33, ஜிடி பிஎஸ்சிஎம் ப்ரியாரிட்டியில் 32, ஜிடி உமன் ஆதரவற்ற விதவை பிஎஸ்சிஎம் ப்ரியாரிட்டியில் 30, ஜிடி உமன் ப்ரியாரிட்டியில் 32, பிசி ஜென்ரல் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 36, பிசி பிஎஸ்சி வந்து 35, பிசி உமன் கேட்டகரி வந்து 34, பிசி உமன் பிஎஸ்சிஎம் வந்து 33. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி உமன் ஆதரவற்ற விதவை 30, பிசி டிசபிள்டு லோ விஷன்ல இருந்தீங்க அப்படின்னா பிளைண்டுல 28, பிசி லோகோமோட்டர் டிசபிலிட்டியில இருந்தீங்கன்னா 25, பிசி அதில் ப்ரியாரிட்டியில் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, பிசி ப்ரியாரிட்டியில் 35, பிசி உமன் ப்ரியாரிட்டியில் 35, பிசி பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டியில் 34, பிசி முஸ்லீம் வந்து 36, பிசி முஸ்லீம் உமன் பிஎஸ்டிஎம்ல 35,
பிசி முஸ்லீம்ல டிசபிள்டா இருந்தீங்கன்னா 25, பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் பிரியாரிட்டியில இருந்தீங்கன்னா 34, பிசி முஸ்லீம் உமன் பிரியாரிட்டியில 33, எம்பிசி டிசியில வந்து பாத்தீங்கன்னா 36, எம்பிசி கேட்டகரியில பிஎஸ்டிஎம் அதே மாதிரி உமனா இருந்தீங்க அப்படின்னா 35, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 34, எம்பிசி லோ விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 25, அதே மாதிரி டிசபிள்டா இருந்தீங்கன்னா 25, எம்பிசியில பிரியாரிட்டியில 33, எம்பிசியில பிஎஸ்டிஎம் பிரியாரிட்டி மற்றும் ஆதரவற்ற விதவை பிஎஸ்டிஎம் இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 32, எஸ்சி கேட்டகரியில ஓஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 38, ஜென்ரல்ல எஸ்சி பிஎஸ்டிஎம் 37, எஸ்சி உமன் வந்து 36, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 35, எஸ்சி டிசபிள்ல இருந்தீங்கன்னா லோ விஷன்ல வந்து 25, எஸ்சி பிரியாரிட்டியில கலப்பு திருமணம் இந்த மாதிரி பீரியட்ல இருந்தீங்கன்னா 33, எஸ்சி பிஎஸ்டிஎம் பிரியாரிட்டியில 33, எஸ்சிஏ உமன்ல 36, எஸ்சிஏல டிசபிள்டா இருந்தீங்கன்னா 24, எஸ்சிஏல பிரியாரிட்டி 35, எஸ்டில வந்து 30. ஆக மொத்தம் ஓஏக்கு வந்து 137 போஸ்டிங் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல வந்து 33, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம்ல 32, ஜென்ரல் உமன்ல 33, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் மற்றும் ஆதரவற்ற விதவையில வந்து பாத்தீங்கன்னா 32, ஜென்ரல் லோ விஷன்ல வந்து 28, ஜென்ரல் எல்டில வந்து பாத்தீங்கன்னா 27, ஜென்ரல் பீரியாரிட்டில 32, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பீரியட்ல 31, ஜென்ரல் உமன் பார்வை குறைபாடு அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 26, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பீரியட்ல 31, பிசி 36, ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் வீட்டு பராமரிப்பு உதவியாளர்னு பாத்தீங்க அப்படின்னா பிசியில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல 36, பிசி பிஎஸ்டிஎம் 35, பிசி உமன்ல 34, பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 32, பிசி உமன் ஆதரவற்ற விதவை பிஎஸ்டிஎம் இந்த 3 இருந்துச்சுன்னா 32 அசிஸ்டன்ட்டுக்கு. பிசி லோ விஷன் 25, பிசி மல்டிபிள் டிசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 24, பிசில பீரியாரிட்டியில இருந்தீங்கன்னா 35, பிசி பிஎஸ்டிஎம் பீரியாரிட்டியில 34, பிசி டிசபிள்டா 24, பிசி முஸ்லீம்ல 36, பிசி உமன் பீரியாரிட்டியில 35, எம்பிசில 37, ஜென்ரல்ல எம்பிசி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 36, எம்பிசி உமன்ல 35, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 34, எம்பிசி லோ விஷன்ல 25, காது வேளாறதுக்கும் 25, எம்பிசி பீரியாரிட்டியில 35, எம்பிசி பிஎஸ்டிஎம் பீரியாரிட்டி வச்சிருந்தீங்கன்னா 33, எஸ்சில இருந்து பாத்தீங்கன்னா 38, எஸ்சி உமன் வந்து 37, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல 36, எஸ்சி உமன் ஆதரவற்ற விதவை 33, எஸ்சி டிசபிள்டா இருந்தீங்கன்னா 23, எஸ்சி பீரியாரிட்டியில 33, எஸ்சி பிஎஸ்டிஎம் பீரியாரிட்டியில 32, எஸ்சி ஏல வந்து பாத்தீங்கன்னா 37, எஸ்சிஏ உமன் பீரியாரிட்டியில 35, எஸ்சி உமன் ஆதரவற்ற விதவை தமிழ் வழி சான்றிதழ் முன்னுரிமை அதுல 20. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரூம் பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் உமன் ஆதரவற்ற விதவையில வந்து பாத்தீங்கன்னா 35, எம்பிசி பீரியாரிட்டியில 37, எஸ்சி பீரியாரிட்டியில 38, எஸ்சிஏ உமன்ல ஆதரவற்ற விதை பிஎஸ்டிஎம் பீரியாரிட்டியில 33. சரிங்களா? இந்த ரேஞ்சில தான் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும். ஃபேக்ட் சேனல் ஏதாவது சொன்னாங்க அதை நம்பிக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம இதுல மார்க் வந்து ரொம்ப 20, 30 இந்த ரேஞ்சில் கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வேற ஒரு எக்ஸாம் அடுத்து கூடிய விரைவில் வரப்போற அந்த எக்ஸாம்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலையை பாருங்க. குறுக்கு வழியை நாடாதீங்க. இந்த அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம் காசை கொடுத்தோம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, லிஸ்ட்ல மார்க் வந்துடும் அப்படி இப்படின்னு யார் என்ன சொன்னாலும் தயவுசெய்து நம்பிடாதீங்க. சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிறகு வந்து முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லாம நேர்மையான முறையில தான் நடத்திட்டு வராங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்பாம உட்காந்து படிக்க வேண்டிய வேலையை பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசியா தான் இந்த சேனலை வந்து பாக்குறீங்க. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, பல்வேறு வேலை வாய்ப்புகள்லாம் வருது, அந்த அப்ளை எல்லாம் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படிங்கறத இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.